வணக்கம். Welcome back to Unicast Technologies YouTube channel. Today we are going to discuss about ஒரு கன்சாலிடேட்டட் வீடியோவா இதை பண்ணலாம் அப்படின்ட்டு அதிகபட்சமாக ஒரு 4 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வீடியோ பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெருசாக ட்ரை பண்ணலாம். தட் மீன்ஸ் என்னன்னா, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் கம்பெனி, ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியர் இதுக்குள்ளே எப்படி வரணும், என்னென்ன தகுதிகளோடு இருக்கணும், ஒர்க் எப்படி இருக்கும், எப்படி உங்களை நீங்கள் அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், இதுதான் இந்த வீடியோட நோக்கம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஒரு ஃபுல் வியூ. இதை எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்னா, ஆட்டோமேஷன் கம்பெனிங்கிறது என்ன, ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், இன்ஜினியர் என்ன குவாலிட்டியோட வரணும், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளான ஆளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்னா என்ன, உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எந்த டிபார்ட்மெண்ட், அதாவது என்ன கோர்ஸ் படித்த இன்ஜினியர்ஸ் இதுக்குள்ளே வரலாம், அவங்களோட தகுதிகளை எப்படி வளர்த்துக்கிட்டு உள்ளே வரும்போது என்ன மாதிரி பேசிக்ஸ் ஸ்கில்ஸோட வரணுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு எதை பற்றி தெரியணும்னா இண்டஸ்ட்ரி பற்றி தெரியணும். வாட் இஸ் இண்டஸ்ட்ரி? ரொம்ப சிம்பிளா இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு சொல்லணும்னா, மேனுஃபேக்சரிங் பிளேஸ், உற்பத்தி செய்கிற இடம், இல்லைன்னா சர்வீஸ். ரெண்டு கைண்டா பிரிக்கலாம் இண்டஸ்ட்ரியை. மேனுஃபேக்சரிங், அது என்ன மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அது என்ன சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. எங்க பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுதோ அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அந்த உற்பத்திக்கு தேவையான சப்போர்ட்டிங் கான்செப்ட்ஸ் அதெல்லாம் சர்வீஸ். எக்ஸாம்பிள், இப்போ மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அங்கே ஒரு ட்ரிங்கிங் வாட்டரை தயாரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ அது ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, சர்வீஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது என்ன. எக்ஸாம்பிள், அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு ஆட்டோமேஷன் பண்ணுறவங்களா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். வேறஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது யாருன்னா, இப்போ இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஒரு நீட்ஸோட ஒருத்தவங்க இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை எப்படி பண்ணணும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற சர்வீஸ் பார்ட்டை செய்கிறவங்க. எக்ஸாம்பிள், அதில் சிவில் பார்ட் இருக்கு, ஒரு பில்டிங் வேணும், அதுக்கப்புறம் அதில் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ப்ராசஸை நடத்துறதுக்கு தேவையான மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல்ஸ், ஆட்டோமேஷன். இப்படி பிரித்தோன்னா இது எல்லாரும் வேற வேற கம்பெனிஸாக இருந்து இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வெண்டாரா ஒர்க் பண்ணி அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை பில்டு பண்ணி அந்த யூசர், அவங்க தான் எண்ட் யூசர், அவங்க தான் தண்ணியை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, விற்க போகிறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்டர்னலாக சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யார், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. பேங்கிங் கூட சர்வீஸ்,
இண்டஸ்ட்ரி தான். இப்போ இவங்க வந்து இதுக்காக பேங்க்ல லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை சுற்றி இருக்கிற சர்வீஸ் பண்ற எல்லாரும் கம்ஸ் அண்டர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அப்போ அடிப்படையில் இப்போ இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சில பொருள் எல்லாம் வாங்கி விற்கிற சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் இருக்காங்க. அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் மக்களையும் லிங்க் பண்ற சர்வீஸ் பண்றாங்க. ஸோ தே ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து சாஃப்ட்வேர் சொல்லலாம். எனி ப்ராடக்டை மார்க்கெட் பண்ற வேலையோ இல்லை ப்ரொமோட் பண்ற வேலையோ வெப்சைட் மூலமாகவோ இல்லை வேற ஏதாவது வகையிலையும் செய்கிறவங்க எல்லாருமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமேஷன் பண்றவங்க, மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் செய்கிறவங்க, சிவில் ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாரும் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னும் சொல்லணும்னா இப்போ மேத்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து ஒரு ஆட்டோமேஷன் கம்பெனி அப்படின்னா வி ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அடிப்படையில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப கோர், அதுதான் கோர்னு சொல்லுவாங்க. எதை கோர் அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு எது வந்து அடிப்படையா இருக்குதோ அதுதான் அந்த நாட்டோட கோர் இண்டஸ்ட்ரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் அதிகபட்சமாக நடக்குது அப்படின்னா நம்மளோட கோர் எது? விவசாயம், உற்பத்தி. ஸோ உற்பத்தியை சார்ந்தது இந்தியா, விவசாய உற்பத்தியை சார்ந்தது அதிகபட்சமாக. அப்போ நம்மளோட கோர் பிஸ்னஸ் எது? விவசாயம். அப்போ விவசாயத்துக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் பண்ற எல்லாமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே ஃபைன். இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒரு பிளான்ட் ஒன்று போட போறதா ஒரு ரெக்யர்மெண்ட் வருதுன்னா நம்ம இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனுக்குள்ள வந்துருவோம். அப்போ நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர், நம்ம கூட ஒரு டிஸ்கஷன் நடக்கும், அவங்க கூட ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அவங்களோட ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமை நம்ம கூட உட்காந்து இந்த என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் ஃப்ளோ டிராயிங்கிறது ஆல்ரெடி ஒரு இந்த ப்ராசஸ் எப்படி பண்ண போறோங்கிற அந்த பீப்புள் கூட உட்காந்து இந்த ப்ராசஸ் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா, வாட்டர் ப்ராசஸ்னா அந்த எக்ஸ்பர்ட் கூட உட்காந்து ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ டிராயிங்கை பில்டு பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம கூட என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் ஃப்ளோ டிராயிங்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆட்டோமேஷனுக்கு எப்படி இந்த பிளான்ட் ஆட்டோமேட் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த பிளானை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் த ரெக்யர்மெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இந்த ப்ராசஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நான் வந்து அனலைசிங் த நெக்ஸ்ட் லெவல், எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் பண்ண போறோம். இப்போ என்னது டெக்னாலஜி, அனலைசிங் த டெக்னிக், எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ அந்த டெக்னிக்கு வாட் ஆர் ஆல் த மெட்டீரியல் இன்வால்வ்டு. அதாவது இதை வந்து கான்செப்ட் டிசைனிங், டிசைன் கான்செப்ட். அதுக்கப்புறம் விஓஎம், அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன், அதுக்கப்புறம் ப்ரொபோசல் டு த வெண்டர். ஒன்ஸ் அவங்க நம்ம கூட ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா தென் வி ஸ்டார்ட் இந்த ஏரியாவை மறுபடியும் என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மேனுஃபேக்சரிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். implementation at site.
இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராசஸை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதும் நான் என்ன பண்ணுவேன், எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதை ஆட்டோமேட் பண்ணலாம். எந்த டெக்னாலஜினா அவைலபிள் டெக்னாலஜிஸ் என்னெல்லாம் இருக்குது, வாட் ஆர் ஆல் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அவைலபிள் டெக்னாலஜி வித்தின் த பட்ஜெட். ஸோ அவங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து க்ரீஸ் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு கான்செப்டை அரைவ் பண்ணுவோம். அதுக்கான பில் ஆஃப் மெட்டீரியல், அந்த பில் ஆஃப் மெட்டீரியலுக்கான காஸ்டிங் எஸ்டிமேஷன். ஒன்ஸ் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த டிசைன், இந்த பில் ஆஃப் மெட்டீரியல், இந்த காஸ்டிங் எல்லாத்தையும் ப்ரொப்போஸ் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் த ப்ரொப்போசல் கஸ்டமர் கூட ஒரு நெகோசியேஷன் நடக்கும். நெகோசியேஷன் முடிஞ்சிருச்சுன்னா ஃபைனலைசேஷன் ஆஃப் த ஆர்டர். அதாவது வந்து எண்ட் யூசர் வந்து நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுப்பாங்க. ஒன்ஸ் வி ரிசீவ் த பர்ச்சேஸ் ஆர்டர், இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட், அதாவது மேனுஃபேக்சரிங். இப்போ இண்டஸ்ட்ரியை பற்றி பேசும்போது மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் சொன்னோம், நம்ம சர்வீஸ்ன்னு சொன்னோம். இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் அப்படின்னா, எஸ் அப்கோர்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரியும் சர்டன் கேஸில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாகவும் சர்டன் கேஸில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாகவும் ஒர்க் பண்ணுவோம். ஈவன் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வேற யாருக்கும் இந்த தண்ணியை கொடுக்கலாம். அப்போ அங்கே அவன் வந்து சேல் பண்ணுறான். சிமிலர் வே வேற சில இண்டஸ்ட்ரி சர்வீஸும் பண்ணும், மேனுஃபேக்சரிங்கும் பண்ணும். அப்போ அந்த சர்வீஸுக்கு உண்டான மேனுஃபேக்சரிங்கை அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேனுஃபேக்சரிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா பேனல் செய்வோம் நம்ம. பட் பேனலுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும். பிஎல்சி, சுவிட்ச் கியர்ஸு, ரிலேஸ், சுவிட்சஸ், ஹார்மானிக்ஸ், எனர்ஜி மீட்டர்ஸ், இப்படி மல்டிபிள் திங்ஸ் வந்து பேனலுக்கு பண்ணுவோம். இது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வால்வ்ஸ், இதெல்லாம் வேற யாரோ ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொக்யூர் பண்ணுவோம். ப்ரொக்யூர் பண்ணி இதை கஸ்டமைஸ்டாக அசம்பிள் பண்ணி யாருக்கு கொடுப்போம், இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு நம்ம கொடுப்போம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு பேரலாக வந்து அந்த பிளான்ட்டோட எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் டிராயிங்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம டிராயிங்ஸாக போட்டு சாஃப்ட் காப்பியாக கொடுப்போம். அஸ் வெல் அஸ் பிரிண்ட் பண்ணி ஹார்ட் காப்பியாகவும் கொடுப்போம். இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து இப்போ பிஎல்சி யூஸ் பண்ண போகிறோம், ஸ்கேடா யூஸ் பண்ண போகிறோம், HMI யூஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கு உண்டான சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொடுக்குறதும் நம்ம வேலை தான். இன் தட் கேஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மேனுஃபேக்சரிங்கும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் பேரலாக நடக்கும். இப்போ ஒன்ஸ் த பேனல்ஸ் எவ்ரி திங் ரெடி, ப்ரொக்யூர்டு வால்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, வாட் எவர் இட் இஸ் எல்லாமே ரெடி, அப்புறம் கேபிள் ட்ரே எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணியாச்சு அப்படின்னா எல்லாமே எங்கே போகும், இந்த சைட்டுக்கு போகும். இந்த சைட்டுக்கு போனதும் இதை ஃபிசிக்கலாக ஆல்ரெடி அங்கே இருக்கிற வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு தேவையான மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டோட நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் பேனல்ஸு, கண்ட்ரோல் பேனல்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணுவோம். சரி, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பம்ப் இருக்குது, நான் எலக்ட்ரிக்கல் பேனல், அந்த பம்புக்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் பேனல் செஞ்சு வச்சுருக்கேன்னா அந்த பம்புக்கு பவர் கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். அந்த ஃபீல்டில் இருக்க ஃபீல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஃபீட்பேக்கை எடுப்போம். மேபி நம்ம வாங்கிட்டு போன இன்ஸ்ட்ருமெண்ட்டை அங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணுவாங்க. ஒரு லெவல் சென்சாராக இருக்கலாம், ஒரு டெம்பரேச்சர் சென்சாராக இருக்கலாம், ஒரு ஃப்ளோ சென்சாராக இருக்கலாம், இல்லை வால்ஸ் ஓப்பன் க்ளோஸ் ஃபீட்பேக்காக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபிசிக்கலாக வால்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணி, எலக்ட்ரிக்கலாக எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த எலக்ட்ரிக்கலாக கனெக்ட் பண்ணதும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பிஎல்சி பேனல், எம்சிசி பேனல், அதாவது எலக்ட்ரிக்கல் பேனல், கண்ட்ரோல் பேனல் எல்லாம் பவர் அப் பண்ணுவோம். அதுக்கு தேவையான டெஸ்டிங் எல்லாம் இங்கே நடக்கும். பிஃபோர் கோயிங் டு சைட் ஃபேக்டரி அக்செப்டன்ஸ் டெஸ்ட்டு, ஒன்ஸ் சைட்டில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சைட் அக்செப்டன்ஸ் டெஸ்ட்டு, இது ரெண்டுமே நடக்கும். ஒன்ஸ் சைட் அக்செப்டன்ஸ் டெஸ்ட் பண்ணிச்சுன்னா பவர் ஆஃப் த பேனல் அண்டு இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி 1-to-1 டெஸ்ட் பண்ணுவோம். இது ரெண்டு கைண்ட் ஆஃப் நடக்கும். ஒன்று வந்து கோல்டு டெஸ்டிங், இன்னொன்று பவர் அப் பண்ணி இன்னொரு டெஸ்டிங். அப்போ வந்து இந்த கோல்டு லூப் டெஸ்டிங்கில் வந்து வித்தவுட் பவர் 1-to-1 எல்லாத்தையும் லூப் டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பவர் அப் பண்ணிவிட்டு 1-to-1 எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சீக்வன்ஸ், ரெக்யர்டு சீக்வன்ஸுக்கு இந்த பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையல் பண்ணுவோம். ட்ரையல் பண்ணி அதை வந்து பிளான்ட்டை ஓட விடுவோம். இப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். சரி, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு யூனிட், அதில் அல்ட்ரா ஃபில்டர் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும்.
அந்த அல்ட்ரா ஃபில்டரோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அதில் நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வால்ஸ் எல்லாம் பண்ணுவோம், மோட்டார் எத்தனை இருக்கும், இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும், இதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து இந்த ப்ராசஸ் எப்படி புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி என்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம், பில் ஆஃப் மெட்டீரியல் என்ன அட்டை பண்ணுவோம், எஸ்டிமேஷன் எப்படி பண்ணுவோம், இந்த எஸ்டிமேஷன் பண்ணி ப்ரொபோசல் போகிறது, அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் என்னென்ன பண்ணுவோம், சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்ணுவோம், இம்ப்ளிமெண்டேஷன் அட் சைட் எப்படி நடக்கும், இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து ரா வாட்டர். இங்கேருந்து நான் ஒரு பம்ப் வச்சுட்டு பம்ப்ல இருந்து அல்ட்ரா ஃபில்டருக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு டேங்க்கு, இது ப்ராடக்ட். ஸோ இது வந்து சர்வீஸ் இன்லெட் வால்வ், சர்வீஸ் அவுட்லெட் வால்வ் ஆர் ப்ராடக்ட் வால்வ். இப்போ இங்கேருந்து ஒரு பம்பு, இது ஹீட் பம்பு, இது பேக் வாஷ் பம்பு. பேக் வாஷ் இன் வால்வு, இது பேக் வாஷ் அவுட் வால்வு. இது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம். இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரா வாட்டரை எடுத்து ஃபில்டர் வழியா விட்டு நான் ப்ராடக்ட் எடுக்கிறேன். அந்த ப்ராடக்ட் வாட்டரை எடுத்து இந்த ஃபில்டரை நான் என்ன பண்றேன், க்ளீன் பண்றேன். ஜென்ரலா ஃபில்டர் க்ளீனிங் எப்படி பண்ணுவோம், வடிகட்டுறோம் டீ. ஸோ அந்த மேலே எல்லா பார்ட்டிகளும் உட்காந்துரும், டீ கீழே வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம், தட்டுவோம், திருப்பி தான் தட்டுவோம். அப்போ ஃபில்டரில் எங்கே அதிகம் டஸ்ட் இருக்கும்னா இன்லெட்டில் இருக்கும், இன்லெட் சைடில் இருக்கும். அப்போ ரிவர்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுவேன், ஃபில்டர் தூக்கி தலைகீழ தண்ணியில் காட்டி க்ளீன் பண்ணிப்பேன். அதே கான்செப்ட் தான். ரிவர்ஸில் தண்ணியை விட்டு இது பண்ணி ட்ரைன் பண்ணுறோம். அப்புறம் ரின்ஸ் பண்ணுவோம், திரும்ப பேக் வாஷ் பண்ணுவோம். ரின்ஸுங்கிறது அகைன் ரா வாட்டரே விட்டு என்ன பண்ணுறது, இதை கழுவுறது, திரும்ப பேக் வாஷு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரின்ஸ் அவுட்லெட் வால்வ் இருக்கும், அது வந்து சர்வீஸ் அவுட்லெட்டுக்கு முன்னாடி ட்ரைன் ஆகும். புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 4 வால்வு மட்டும் வச்சு பண்ணிப்போம், ஒன்லி பேக் வாஷ் மட்டும் பண்ணுறதா வச்சுப்போம், சர்வீஸ் பேக் வாஷ். இப்போ வந்து இதில் இங்கே ஒரு எல்டி, இங்கே ஒரு எல்டி, இங்கேக்கும் ஒரு டிபிடி, டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர். இது லெவல்ஸ் டிரான்ஸ்மிட்டர். இந்த ப்ராசஸை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராசஸ். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ரா வாட்டர் இருக்குது, அதை வந்து ஒரு ஃபீட் பம்ப் மூலமாக எடுத்து அல்ட்ரா ஃபில்டரில் விட்டு ப்ராடக்ட் எடுக்கிறோம். இது வந்து ஒரு அல்ட்ரா ஃபில்டரோட அவுட்புட்டில் வர்ற ஒரு ட்ரிங்கிங் வாட்டர்னே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது ஆர்ஓ கூடுவோம், ஆர்ஓ கூட்டால் தான் ஆர்ஓ வாட்டர், அதுதான் ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ நம்ம இந்த அல்ட்ரா ஃபில்டரை மட்டும் புரிஞ்சுப்போம், அதை மட்டும் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறோம், எப்படி வந்து ப்ரொபோசல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இப்போ இந்த 2 பம்ப் இருக்கு, இது 2 என்ன, எலக்ட்ரிக்கல் லோடு. இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்கு, ஒரு 2 லெவல் இருக்கு, ஒரு டிபிடி இருக்கு, அதர்வைஸ் 4 வால்வ் இருக்கு.
அப்போ இதெல்லாம் வந்து ஃபீல்டு டிவைசஸ். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுலேருந்து என்ன இது பண்ணுவோம்னா லோட் லிஸ்ட், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட், இது ரெண்டும் தான் வைட்டல் ரோல். ஆக்சுவலாக இதுல இருந்து நம்ம அதை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எடுப்போம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் சிஸ்டமும் நம்ம என்ன பண்ண போறோம், டிசைன் பண்ண போறோம். வாட் இஸ் லோட் லிஸ்ட்? அதான் சொன்னேன் ஆல்ரெடி. எலக்ட்ரிக்கல் லோட்ஸ் என்னெல்லாம் இருக்கும், பம்பாக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், கன்வேயர் மோட்டாராக இருக்கலாம், லிஃப்ட் மோட்டராக இருக்கலாம். எலக்ட்ரிக்கல் லோடு அதுதான் நம்ம லோட் லிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இங்கே 2 பம்ப் இருக்குது. இந்த 2 பம்புக்கும் சர்டன் ரேட்டிங் இருக்கும். எக்ஸாம்பிள் இது ஒரு 7.5 கிலோவாட் ஆர் 5.5 கிலோவாட் மோட்டார்னு வச்சுட்டோம்னா அப்போ 2 5.5 கிலோவாட் மோட்டார். One is heat pump, another one is backwash pump. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட் என்னென்ன இருக்கு, வால்வ் 4, எல்டி 2, டிபிடி 1. இதை பேஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் பேனல் எப்படி டிசைன் பண்ண போறோம், கண்ட்ரோல் பேனல்ஸ் எப்படி டிசைன் பண்ண போறோம், எத்தனை இன்புட் அவுட்புட் வரப்போகுது அப்படிங்கிறத பிளான் பண்ணலாம். அப்போ ஐஓ எதை பொறுத்து இருக்கு, லோட் லிஸ்டையும் இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்டையும் பொறுத்து இருக்கு. அப்போ அடுத்த வேலை என்னது, இன்புட் அவுட்புட். இந்த இன்புட் அவுட்புட் லிஸ்ட்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம், அவுட்புட் எது எதெல்லாம் வந்து இந்த வேலையை செய்யுதோ அதெல்லாம் அவுட்புட். பம்பு இருக்கு 2 நம்பரு, வால்வு இருக்கு 4 நம்பர். இதெல்லாம் வேலையை செய்ய போகுது. இது வந்து சுத்தி தண்ணியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ள போகுது. சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. இது வந்து திறந்து மூடி அதை கண்ட்ரோல் பண்ண போகுது, அந்த ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண போகுது. அப்போ டோட்டல் அவுட்புட் ஆர். இதை நான் ஆன் ஆஃப் பண்ணுவேன், இதை நான் இன்னும் 2 பம்பை ஆன் ஆஃப் பண்ணுவேன், 4 வால்வை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுவேன். அவுட்புட் ஆர். இப்போ இந்த பம்பு ஓடுது ஓடலை, ரன் ஃபீட்பேக். அது எதுவும் ஃபால்ட் இருந்தா ஃபால்ட் ஃபீட்பேக். அப்புறம் இதுக்கு ஏதாவது லோக்கல் ரிமோட் கண்ட்ரோல் வேணும்னா அதுக்கு ஒரு இன்புட். அப்போ ஒரு பம்புக்கு ஜென்ரலா 3 இன், வால்வுக்கு ஓப்பன் ஸ்டேட்டஸ் 1, க்ளோஸ் ஸ்டேட்டஸ் 1, 2 இன். அப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா 3 × 2 6, 2 × 4 8, 8 6, இது ரெண்டும் டிஜிட்டல். அதே போல we have to find out the analog. இந்த கேஸ்ல இந்த மோட்டார் ரெண்டும் கான்ஸ்டன்ட் ஸ்பீடா இருக்கிற பட்சத்துல we don't want any analog output for the pump control. Similar way வால்வும் ஓப்பன் க்ளோஸ் வால்வு, ஆன் ஆஃப் ஓப்பன் க்ளோஸ் வால்வு அப்படிங்கிறதுனால அதுக்கும் நம்ம எந்த அனலாக் அவுட்புட்டும் இங்க பண்ண போறது இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல அனலாக் அவுட்புட் 0, அனலாக் இன்புட் 2 லெவல், ஒரு டிபிடி 3. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா டிஐ எவ்வளோ, டிஓ எவ்வளவு, ஏஐ எவ்வளோ, ஏஓ எவ்வளோன்னு புரிஞ்சுட்டோம். இதை பேஸ் பண்ணி we can select PLC. இப்போ பிஎல்சிக்கு தேவையான டிஐ இங்கே 14 இருக்கு, we need some spare அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 16 32 அந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா 8 16 24 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 24 டிஐ எடுத்துக்கலாம். டிஓ நமக்கு தேவையானது 6, ஸோ 8 இல்லைன்னா 12 கூட போய்க்கலாம். ஏஐ வந்து 3 தேவைப்படுது, நம்ம ஒரு 6 எடுத்துக்கலாம்.
இதுதான் பிஎல்சியோட ரெக்யர்மெண்ட். அப்போ இதுக்கு வந்து பிஎல்சி பேனல் எப்படி பண்ண போகிறோம், என்ன ஏது அப்படிங்கிறத ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் அடுத்தது ஹச் இல்லை கேடா போக போகிறோம். இது ரெண்டுமே எதை பொறுத்ததுன்னா, ஒன்று கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட், எனக்கு ஸ்கேடா வேணும், சொபிஸ்டிகேட்டடாக இருக்கணும், ஹைஃபையாக இருக்கணும், டேட்டாலாம் எடுக்கணும், அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேடா போயிடலாம். இல்லை கண்ட்ரோல் பெரிபரல் டிவைஸு ஒன்லி ஆன் ஆஃப் சம் வேல்யூஸ் என்னென்னு பார்க்க போகிறோம், லெவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹச்எம்ஐ போய்க்கலாம். என்ன சொல்லணும்னா, இந்த ரெண்டு லெவலையும் நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ஈவன் ஹச்எம்ஐலேயே அதை என்ன பண்ண முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும். எவாலுவேஷன், ட்ரெண்டிங்கு, டேட்டா பேஸு, ரெசிபி இப்படிலாம் போகணுன்னா கேடா போகலாம். நம்ம நிறைய இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில், மறுபடியும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் நவ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கேடா ஹச்எம்ஐ அப்படிங்கிறது வந்து தேவைக்கு ஏற்ப டிசைட் பண்ணப்படுது. இங்கே ஸ்கேடா இல்லைன்னு வச்சுப்போம், ஹச்எம்ஐ வச்சுக்கிறத வச்சுப்போம். அப்போ பேனல் முடிவாயிடுச்சு, பிஎல்சி என்ன ஹச்எம்ஐ என்னன்னு முடிவாயிடுச்சு. அடுத்தது டிஸ்கஸ் பண்ண வேண்டியது வந்து எலக்ட்ரிக்கல் பேனல். இங்கே ரெண்டு பம்ப் இருக்கு. இந்த ரெண்டு பம்புக்கும் பவர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு 5.5 கிலோவாட்னு வச்சுட்டோம்னா டிஓஎல் ஸ்டார்டர் போதுமானது. அப்போ அந்த டிஓஎல் ஸ்டார்டரை வச்சு ஒரு எலக்ட்ரிக்கல் பேனல் சின்னதாக பிளான் பண்ணலாம். இல்லை பிஎல்சி பேனல் கம் எலக்ட்ரிக்கல் பேனல், ஆர் எலக்ட்ரிக்கல் பேனல் கம் பிஎல்சி பேனல் பிளான் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் ஒரு பேனல் இருக்கும், இந்த பேனல் ரெண்டாக செக்ரிகேட் ஆகும், பவர் இன்கமர் வரும், இன்கமர் சுவிட்ச் இருக்கும், அங்கிருந்து ரெண்டு மோட்டர். ஸோ இந்த ஏரியாவில் ஒரு எம்சிசி பேனல் செக்மெண்ட்டும் ஒரு பிஎல்சி பேனல் ஒரு செக்மெண்ட்டாகவும் பிளான் பண்ணலாம், ஒரு கம்பைன் பேனலாக. ஏன்னா சின்ன சிஸ்டம் தான், இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். செப்பரேட்டாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இங்கே வந்து எம்சிசி பேனல் தனியாகவும் பிஎல்சி பேனல் தனியாகவும் பண்ணுறது இட்ஸ் அ காமன் மெத்தட். ரெண்டையும் கம்பைன் பண்ணியும் பண்ணலாம், பண்ணிட்டு தான் இருக்கோம். பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட் அண்டு சைட் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பொறுத்தது. இது ஒரு சின்ன ஸ்கிட்டு மாதிரி இருக்கும், அதை தூக்கி இந்த பேனலையும் வச்சு வேலையை முடிச்சிருவோம். அப்போ இது வந்து ஒரு பவர் இன்கமர், ரெண்டு ஸ்டார்டர் சிம்பிளாக முடியுது. அதுக்கு உண்டான இண்டிகேஷனு, எனர்ஜி மீட்ரு எல்லாம் வைக்கிறோம். இந்த பக்கம் பிஎல்சி ரிலேஸு, அதோட சுவிட்ச் கேஸு, எம்சிவி ஃபார் பிஎல்சி, எஸ்எம்பிஎஸ், அப்புறம் அதோட டிவிஸ், கண்ட்ரோல் டிவிஸ். இவ்வளோ எளிமையாக இந்த பேனலை நம்ம பிளான் பண்ணலாம். அப்போ வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு ப்ராசஸை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து லோட் லிஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட் எடுக்கிறோம். அந்த லோட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஐஓ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஐஓ லிஸ்ட்டை பேஸ் பண்ணி பிஎல்சியை சூஸ் பண்ணுறோம். பிஎல்சியை சூஸ் பண்ணதும் ஆல்ரெடி லோட் லிஸ்ட் தெரியும், பிஎல்சி என்னன்னு. ஸோ பேனலை பிளான் பண்ணுறோம். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, 4 வால்வு இருக்குது. அந்த 4 வால்வுக்கு தேவையான சோலினாய்டு வால்வ் பேனலும் நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ அப்போ பிஎல்சி எம்சிசி பேனல், அடிஷ்னலாக சோலினாய்டு வால்வ் பேனல், எஸ்ஓ பேனல், இந்த 3ஐயும் நம்ம பண்ணுறோம். இதை நியூமேட்டிக் பேனல்னு சொல்லுவோம். சோலினாய்டு வால்வ் பேனலை எப்படின்னா, ஏர் இன்லெட் வரும், அந்த 4 வால்வுக்கு தேவையான சோலினாய்டு வால்வோட இந்த பேனல் இருக்கும். இந்த பேனல் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பிளான் பண்ணிட்டோம். நான் இன்னும் செய்யலை, நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு என்ன சைஸ் ஆஃப் ஹச்எம்ஐ வேணும், அந்த ஹச்எம்ஐ வந்து என்ன அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணுறோம். இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு, ஓரளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு. எல்டி எவ்வளோ ஹைட்டுக்கு இந்த டேங்க் இருக்க போகுது, அந்த ஹைட்டுக்கு சூட்டபிள் எல்டி 2 வாங்குகிறோம். இது கான்டாக்ட் பேசிஸில் கான்டாக்ட் டைப் சென்சார் வாங்க போகிறோமா, நான் கான்டாக்ட் சென்சார் வாங்க போகிறோமாங்கிறதும் ஒரு டிஸ்கஷன். அப்போ இதை லெவலில் தெரிஞ்சிக்க முடியும். இது டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் எதுக்காகனா, இந்த ஃபில்டர் கிளீனிங்காக பிஃபோர் ஆஃப்டர் ப்ரெஷரை மெஷர் பண்ணி ஃபில்டர் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு, ஃபில்டர் சோக் ஆகுதுன்னா இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பேஸ்ட் ஆன் தட் வி வில் டூ த பேக் வாஷ். இன் ஜென்ரல் இந்த மெத்தட்லையும் பண்ணுவாங்க, இல்லைனா டைம் பேஸ்டு எவ்ரி 30 minutes 1 hour ஒன்ஸ் பேக் வாஷ் சீக்வன்ஸாக நடக்கிற மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக வந்து வாட் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட், பிஎல்சி, எஸ்ஓவி பேனல், எலக்ட்ரிக்கல் பேனல் அப்படிங்கிறத முடிவு பண்ணியாச்சு, ஹச்எம்ஐ என்னங்கிறத முடிவு பண்ணியாச்சு.
இதுக்கு தேவையான கேபிள் ட்ரே, இதுக்கப்புறம் இதுல இன்வால்வ் ஆக போற இன்ஜினியர்ஸோட சார்ஜஸ், ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர், கமிஷனிங் சார்ஜஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு ப்ரொபோசல் ரெடி ஆகும். தட் மீன்ஸ் டெக்னிக்கலி அண்ட் கமர்ஷியலி ஒரு ப்ரொபோசல் ரெடி ஆகும். ஸோ வந்து இந்த கேஸ்ல நம்ம அடுத்த கட்டம் என்னன்னா ப்ரொபோசல் காஸ்டிங் பண்றது. இது எல்லாத்தையும் எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பண்றது. இந்த ப்ரொபோசல் கஸ்டமர் கொடுக்குறோம், கஸ்டமர் நமக்கு பிஓ கொடுக்குறாங்க. இப்போ பிசிக்கலா என்ன பண்ணணும், எந்த சைஸ் பேனல், அப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் நமக்கு டைமென்ஷனோட டேட்டா ஷீட்டை எடுத்து இந்த காம்பனண்ட்டை அசம்பிள் பண்ணணும்னா என்ன சைஸ் ஆஃப் பேனல் வேணும் அப்படிங்கிறத டிராயிங் பண்ணுவோம். அப்போ பேனல் டிராயிங், பேனல் டிராயிங்ல என்னென்னலாம் இருக்கு பார்த்து, எலக்ட்ரிக்கல் பேனல், அப்புறம் பிஎல்சி பேனல், நெக்ஸ்ட் சொலினாய்டு வால்வ் பேனல். அப்போ இதில் வர்ற எல்லா காம்பனண்ட்டோட டைமென்ஷனோட இந்த பேனல் சைஸை ஆல்ரெடி அரைவ் பண்ணியிருப்போம். அந்த சைஸுக்கு உட்காந்து நம்ம பேனலை பார்க்கணும். இது எம்சிசி, பிஎல்சி, எஸ்ஓவி. அப்போ இந்த பேனலை நம்ம செய்வோம் பிசிக்கலாக ஒயரிங் பண்ணி. இதுக்கான டிராயிங் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், வரையணும். அப்போ பேனல் ஜிஏ ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங் இன் அண்ட் அவுட், இன்னர் அண்ட் அவுட்டர் ஜிஏ. அதுக்கப்புறம் வயரிங், control wiring for both PLC, MCC, SOD. இப்போ இந்த பவர் அண்ட் கண்ட்ரோல் ஒயரிங் நம்ம வரையணும் as per the component selected and starter control scheme everything. இந்த டிராயிங்ஸ் வரைஞ்சதும் அடுத்தது பேஸ்ட் ஆன் த டிராயிங் இந்த பேனல் ரெடி ஆகும். அப் டு ஃபீல்டு வரைக்கும் இந்த டிராயிங் எக்ஸ்டெண்ட் ஆகும். எம்சிசியில் வந்து இன்கம்பர் வருதுன்னா அது அவங்களோட ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல்லேருந்து நமக்கு இன்கம்பர் பவர் சப்ளை வரும். அதுக்கப்புறம் 2 ஃபீடர் இருக்கும், எலக்ட்ரிக்கலாக கனெக்ட் பண்ணணும், பவர் கேபிள் வரும். பிஎல்சிக்கும் எம்சிசிக்கும் என்ன லிங்க்னா ஃபீட்பேக், ரன் ஃபீட்பேக், ஃபால்ட் ஃபீட்பேக், ஆட்டோ மேனுவல் செலெக்ஷன் ஃபீட்பேக். பிஎல்சியிலேருந்து ரன் கமாண்ட் டு த போத் 2 பம்ப் அண்ட் கண்ட்ரோல் எஸ்ஓவிக்கு ஆன் ஆஃப் கண்ட்ரோல். ஃபிசிக்கலாக எஸ்ஓவிலேருந்து ஃபீட்பேக். நல்லா புரிஞ்சுக்கங்க, 3 விஷயம் நடக்குது இங்கே. பிஎல்சிலேருந்து ஆன் கமாண்ட் டு எம்சிசி, ஆன் கமாண்ட் டு எஸ்ஓவி பேனல், ஃபீட்பேக் ஃப்ரம் த எம்சிசி டு பிஎல்சி, அதாவது ரன்னிங் ஃபீட்பேக்கு, ஏதாவது ஃபால்ட் இருந்தால் ட்ரிப் ஃபீட்பேக்கு, ஆட்டோ மேனுவல் செலெக்ஷன் ஃபீட்பேக். வால்வை பொறுத்தளவுக்கு அவுட்புட் போயிடும். ஃபீட்பேக் ஃபிசிக்கலாக வால்வ் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு நமக்கு வந்துடும். அப்போ இதுக்கு பேர் என்ன, கேபிள் ஷெட்யூல். கேபிள் ஷெட்யூல் ஓகேன்னா ட்ரே ஷெட்யூல். அப்போ கேபிள் அண்ட் கேபிள் ட்ரே ஷெட்யூல். எத்தனை கேபிள் போட போகிறோம், பவர் கேபிள் எத்தனை, கண்ட்ரோல் கேபிள் எத்தனை, எத்தனை கோரு, அது இல்லாமல் வேற என்ன இருக்கு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்தும் அனலாக் இன்புட்டு பிஎல்சிக்கு வரும். அப்போ என்னென்ன கேபிள் இருக்கு,
பவர் இருக்கு, சிக்னல் இருக்கு, அனலாக் இன்புட் இருக்கு. சிக்னலுங்கிறது என்னன்னா வால்வ்லேருந்து வர்ற ஃபீட்பேக்கு, அப்புறம் எம்சிசி டு பிஎல்சி அவுட்புட் கமாண்ட், இன்புட் ஃபீட்பேக்கு, இங்கேருந்து அவுட்புட் கமாண்ட். இதுக்கெல்லாம் கேபிள் ஷெட்யூல், ட்ரே ஷெட்யூல். அப்போ இதுக்கு உண்டான பிளான் இருக்கணும். இங்கே எப்படி கேபிள் ட்ரே ரூட் ஆக போகுது, எங்கே இந்த பிஎல்சி பேனல் வைக்க போகிறோம், அங்கேருந்து எப்படி கேபிள் ட்ரே ரூட் ஆக போகுது, எப்படி கேபிள் ரூட் ஆக போகுது, இந்த சைடு எங்கெங்கே எதாவது கனெக்ட் பண்ண போகிறோம், எங்கெங்கே எதாவது இங்கே கனெக்ட் பண்ண போகிறோங்கிற எல்லாமே எங்கே இருக்கும், டிராயிங்கில் இருக்கும். இப்போ இதெல்லாம் கொண்டு போயிட்டு ஃபிசிக்கலாக என்ன பண்ணுவோம், பிளான்ட்ல as per the layout இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி கேபிள் ட்ரை போட்டு கேபிள் போட்டு டெர்மினேஷன் பண்ணி ரெடி டு ஸ்டார்ட். இப்போ சாஃப்ட்வேர் சைடு இருக்கு பேரலா. அப்போ இது வந்து ஸ்டார்ட் பண்ணால் என்ன நடக்கணும், 2 வால்வு ஓப்பன் ஆகணும், அவுட்லெட் அண்ட் இன்லெட் வால்வு. டிலே பம்ப் ஷுட் ஸ்டார்ட். இதுதான் என்னது, கண்ட்ரோல் பிலாசபி, சீக்வன்ஸ் ஆஃப் ஆபரேஷன் எப்படினாலும் சொல்லலாம், இல்லைன்னா ப்ராசஸ் ஃப்ளோ. அப்போ இந்த சீக்வன்ஸை பேஸ்ட் ஆன் த இன்புட் அவுட்புட் லிஸ்ட் we have to write a logic in PLC programming software and download to PLC. இன் பிட்வீன்ல நம்ம டெஸ்டிங்லாம் பண்ணுவோம், கோல்டு லூப் டெஸ்டிங், அப்புறம் பவர் அப் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். இதை பற்றியெல்லாம் டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். யூ ஜஸ்ட் மறுபடியும் போய் பாருங்கள். ப்ராஜெக்ட் சீரீஸில் இதை தான் ஃபுல்லாக ஒரு 12-13 எபிசோடாக பண்ணியிருப்போம். இப்போ நம்ம அதை கம்ப்ளீட் வீடியோவாக பண்ணுறோம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணுறாங்கங்கிறது புரியும், அதுக்கு எப்படி நம்ம தயாராகணுங்கிறதையும் சொல்ல போகிறோம். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ இந்த கேஸில் இந்த லாஜிக்ஸ் எல்லாம் வந்து we have to build in the PLC. HMIல இதை அப்படியே விசுவலைஸ் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். அப்போ இந்த பிஎல்சிக்கும் HMIக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். பிஎல்சி ஃபிசிக்கலாக இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து HMIல டிஸ்பிளே பண்ணும். HMIலேருந்து நம்ம ஸ்டாப் பண்ணால் பிஎல்சி வழியாக இந்த சிஸ்டம் ஆப்ரேட் ஆகும். அப்போ இதில் 2 சீக்வன்ஸ் நடக்குது. ஒன்று வாட்டர் கிளீனிங் ப்ராசஸ், ரா வாட்டரை எடுத்து கிளீன் பண்ணி ப்ராடக்ட் வாட்டர், அதே ப்ராடக்ட் வாட்டரை எடுத்து பேக் வாஷ் பண்ணி ஃபில்டர் கிளீனிங், 2 ப்ராசஸ் சீக்வன்ஸ் நடக்குது. அப்போ வந்து நம்ம வந்து பிஎல்சியில் சாஃப்ட்வேர் எழுதுவோம், கேடாக்கு ஸ்க்ரீன் டெவலப் பண்ணுவோம், டேகெல்லாம் அசைன் பண்ணி லிங்க் பண்ணி டெஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, எப்படி HMI ஸ்க்ரீன் டெவலப் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்ப்போம். இப்போ வந்து ஒயரிங் பற்றி பேசியிருந்தோம். அப்போ அந்த டிப்பிக்கல் ஒயரிங் எப்படி இருக்கும், ஒரு எலக்ட்ரிக்கல் பேனலாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிஜிட்டல் இன்புட்டு, ஒரு டிஜிட்டல் அவுட்புட்டு, ஒரு அனலாக் இன்புட், டிப்பிக்கல் ஒயரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பவர் ஒயரிங்னு எடுத்துட்டோம்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ரொடக்டிவ் டிவைஸ், அதுக்கப்புறம் ஸ்விட்சிங் டிவைஸ், டிவிஸ், ஃபீல்டு ஒயர், மோட்டார். இந்த பவர் கான்டாக்டருக்கு காயில் இருக்கும், இதை தான் நம்ம ஆன் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவோம் பிஎல்சிலேருந்து வர அவுட்புட்டு. இந்த பவர் கான்டாக்டர் ஆன் ஆகும்போது ஒரு NO இருக்கும், அது ரன் ஃபீட்பேக். MPCB ட்ரிப் ஆனால் ஒரு NCO இல்லை NO ஆக்டிவேட் ஆனிச்சுன்னா அது ஃபீட்பேக். இந்த என்டையர் சிஸ்டம் ஆட்டோவில் ஓடணுமா மேனுவலாக ஓடணுமா, அப்படி ஒரு செலெக்ஷன் இருந்தால் அந்த ஃபீட்பேக்கு ஆட்டோ மேனுவல் செலக்ஷன். இது டிப்பிக்கல் டிஓஎல் ஸ்டார்டரோட
பவர் ஒயரிங், தென் ஒரு ரஃப் கண்ட்ரோல் ஒயரிங். ஆல்ரெடி இதை நம்ம நிறைய தடவை நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அந்த ரிலவெண்ட் வீடியோஸை நான் கொடுக்குறேன். தென் ஒரு பிஎல்சி இருக்குது அப்படின்னா அந்த பிஎல்சிக்கான டிஐ, ஒரு வால்வோட ஃபீட்பேக் அப்படின்னா வால்வோட ஃபீட்பேக் ஒரு என்ஓ அப்படின்னா அந்த 24 வோல்ட் டிசி காமன் ப்ளஸ் போயிட்டு அந்த என்ஓ சுவிட்ச் வழியாக பிஎல்சியோட ஃபஸ்ட் இன்புட்டுக்கு வரும். சிமிலர்வே அடுத்து க்ளோஸ் ஃபீட்பேக், ரெண்டாவது இன்புட்டு ஓப்பன் ஃபீட்பேக், இது க்ளோஸ் ஃபீட்பேக். சிமிலர்வே இந்த ரன் ஃபீட்பேக் அது ஒரு என்ஓ அப்படின்னா அது I2, அதோட ட்ரிப்பு I2. சிமிலர்வே எல்லா இன்புட்டும் கனெக்ட் ஆகும். இப்போ ஒரு அவுட்புட் எடுத்துட்டோம்னா அது ஒரு என்ஓ காமன் இருக்கும். ஸோ இந்த காமனுக்கெல்லாம் வந்து 24 வோல்ட் ப்ளஸ். அப்போ இந்த ப்ளஸ்ஸை கொடுக்குறோம்னா இங்கே மைனஸ் டைரெக்டாக என்ன பண்ணுவோம், கொடுப்போம். சிங்க் சோர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, நம்மளே அதை பற்றி பேசியிருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ த வீடியோ. ஏன் கோ த்ரூ த வீடியோனா இந்த வீடியோவில் நம்ம ஓவரால் பிக்சர் பார்க்குறோம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போனோம்னா இட் வில் டுக் மோர் டைம். அதனால வந்து இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ இது வந்து ஒரு ரிலே காயிலுக்கு போகலாம். இது பாசிட்டிவ், ரிலே காயிலுக்கு காமன் நெகட்டிவ். இங்கிருந்து காயில் கனெக்ட் ஆகும். இது ஒரு பேஸு பவர் சப்ளை. அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த டிப்பிக்கல் சர்க்கியூட் ஃபார் டிஐ டிஓ. இதே மாதிரி இன்னொரு டிஓ வந்து இந்த ரிலே இதுக்கப்புறம் இருக்க என்ஓ, அது வந்து ஒரு சொலினாய்டு காயிலோட எஸ்ஓவி. இந்த பக்கம் அது வந்து ஏர் இன்னு ஓப்பன் க்ளோஸ் டு த வால்வ். இது ஒரு டிப்பிக்கல் அவுட்புட் ஃபார் சொலினாய்டு வால்வ், டிப்பிக்கல் அவுட்புட் ஃபார் எலக்ட்ரிக்கல் லோடு. இதுக்கப்புறம் வந்து அனலாக் இன்புட். ஃபார் எக்ஸாம்பிள் எல்டி இருக்கு, 2 வயர் சென்சார்னு வச்சுப்போம். 2 வயர் சென்சார்னா அது ஒரு லோடு. சேனல் 0ஓட ப்ளஸ், சேனல் 0ஓட மைனஸ் இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் 24 வோல்ட் டிசி. இது என்னது, எல்டி 2 வயர். பாசிட்டிவ் போய் அந்த லோடு வழியா சேனல் 0க்கு வந்துடும், நெகட்டிவ் டைரெக்டாக சேனல் 0க்கு வந்துடும். இது லெவல் 1ஓட, அதாவது இதோட. சிமிலர்வே டிபிடி எல்டி 3 இன்புட். அப்போ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த ஒயரிங் எல்லாம் எங்கே வரையப்பட்டிருக்கோம், அந்த டிராயிங்கில் வரையப்பட்டு அதை தான் பேனலுக்குள்ளே ஒயராக பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயரெல்லாம் டிவியில் இருக்கும். டிவியிலேருந்து ஃபிசிக்கலாக என்ன பண்ணுவோம், இங்கே ஒன்றையும் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் கேபிள் ஷெடியூலு, கேபிள் ட்ரே ஷெடியூல்லாம்
இப்போ டிப்பிக்கல் சர்க்யூட் டிராயிங் பார்த்தாச்சு. பிஎல்சியில் லாஜிக் எப்படி சிம்பிளா, ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம். டெப்த்தாக அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணுவோம். ஹவு டு கிரியேட் ப்ராஜெக்ட், லாஜிக் எப்படி எழுதுறது, என்ன ஏதுன்னு, HMI எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். இது ரெண்டும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணால் வால்வு ரெண்டும் ஓப்பன் ஆகணும், டிலே பம்ப் க்ளோஸ் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணுறோம். V1 V2 டைமர் T0 T1. இது வந்து ஸ்டார்ட் M0ன்னு வச்சுட்டோம்னா இது எல்லாம் Y0 Y1 மறுபடியும் T0 வந்ததும் பம்ப் 1 Y2. அப்போ ஸ்டார்ட் பண்ணது வால்வ் 1 வால்வ் 2 ஓப்பன் ஆகிடும். டைமர் வரும் 5 வச்சுட்டோம்னா 5 செகண்ட் வந்ததும் பம்ப் 1 ஆன் ஆயிரும். இப்போ சர்வீஸ் போயிட்டுருக்கு. இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா வால்வு பம்ப் எல்லாம் க்ளோஸ் ஆகும். இப்போ பேக் வாஷ் ஸ்டார்ட்னா இதில் வந்து இது அப்படியே வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன். பட் இதில் கொஞ்சம் அடிஷ்னல் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. வால்வு ஓப்பன் ஆகிட்டு டிலே ஆகி பம்ப் ஆன் ஆகிற மாதிரி, பம்ப் ஆஃப் ஆகிட்டு டிலே ஆகி வால்வு க்ளோஸ் ஆகணும். அடிஷ்னலாக ஒரு ஹாஃப் டிலே டைமர் போட வேண்டியிருக்கும் இந்த சர்க்யூட்டில் ஃபார் த வால்வ் டிலே க்ளோஸ். பட் உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இது வந்து சர்வீஸ், இது பேக் வாஷ் ஸ்டார்ட். சிமிலர் வே பேக் வாஷ் வால்வ் 1 வால்வ் 2 பேக் வாஷ் Y0 Y1 Y2னா இது Y3 Y4 ஒரு டைமர் T1 5 செகண்ட் T1 வந்துருச்சுன்னா பம்ப் 2 Y4 Y5 வாட் எவர் இட் இஸ். இப்போ இப்படி தான் லாஜிக்கு பில்ட் ஆகும். இதுக்கப்புறம் HMI ஸ்க்ரீன் டெவலப் பண்ணுவோம். ஸ்டார்ட்டுக்கு ஒரு பட்டன் வைப்போம், அதே அமுக்குனா ஸ்டார்ட் ஸ்டாப்பு. இது வந்து சர்வீஸ் ஸ்டார்ட்னா இன்னொரு பட்டன் பேக் வாஷ் ஸ்டார்ட். இன்னொரு ஸ்க்ரீனில் இந்த ப்ராசஸ் ஃப்ளோ அப்படியே கம்ப்ளீட்டாக வரைஞ்சிடுவோம். எங்கெங்கே வேல்யூ வருதோ அங்கங்கே வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுவோம். எங்கெங்கே பம்ப் இருக்கோ பம்பை டிஸ்பிளே பண்ணுவோம், வால்வை டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இந்த டிராயிங் அப்படியே HMIயில் இருக்கும். அப்போ இங்கெல்லாம் வேல்யூ காட்டும் 80%, 30%, 0.2. வால்வ் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா, ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா, இண்டிகேஷன் ஓப்பன் க்ளோஸ் இண்டிகேஷன். பம்பு ஆனில் இருக்கா ஸ்டாப்பில் இருக்கா, ஆனில் இருக்கா ஸ்டாப்பில் இருக்கா, இல்லை ட்ரிப்பில் இருக்கா, இண்டிகேஷன் எல்லாம் பக்காவாக அனிமேட் பண்ணிடுவோம். இந்தந்த டேகோட அதை என்ன பண்ணுவோம், லிங்க் பண்ணிடுவோம். இந்த டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் எவ்வளோ வந்தால் பேக் வாஷ் பண்ணணுங்கிறதெல்லாம் ப்ராசஸ் அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதை செட் பாயிண்டாக கொடுப்போம். அப்போ ஸ்க்ரீனில் என்ன இருக்கணும், டிபிக்கு செட் பாயிண்ட் இருக்கணும், ஆக்சுவல் இருக்கணும். லெவல் 1க்கு ஆக்சுவல் செட் பாயிண்ட். எதுக்காக செட் பாயிண்ட்டு, சட்டன் லெவலுக்கு கீழே போனால் என்ன ஆயிடணும், பிளான்ட்டு நின்றுணும். இங்கே ஃபில் ஆயிடுச்சுன்னா பிளான்ட்டு நின்றுணும், லோவாகிடுச்சுன்னா பிளான்ட்டு ஸ்டார்ட் ஆகணும். இது எல்லாம் லாஜிக்கில் எழுதப்படணும். நான் இங்கே டிப்பிக்கலாக 2 விஷயத்த சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஸ்கேல் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணி கம்பேர் பிளாக் போட்டு எப்போ பேக் வாஷ் ஸ்டார்ட் ஆகணும், எப்போ பேக் வாஷ் ஸ்டாப் ஆகணும், அதுக்கப்புறம் எப்படி சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும்,
இந்த லெவல் பேஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் ஆகுது எல்லாத்தையும் பிஎல்சியில் லாஜிக்காக பில்ட் பண்ணி HMI மூலமாக இன்புட்டை கொடுத்து செட் பாயிண்ட்டை கொடுத்து ஸ்டாப் பண்ணி இந்த பிளான்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இதில் நிறைய டீட்டெயில் பேசியிருக்கோம். இதில் ஒரு 100 கேள்வி கேட்கலாம். நீங்கள் கமெண்ட்ல எழுதுங்க. ஒன்றை பற்றியும் வீடியோ பண்ணுவோம். ஸ்கேலிங் பண்ணுறதுனா என்ன, எப்படி இந்த HMIயில் வந்து செட் பாயிண்ட் கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் பண்ணுறது, இண்டிகேஷன் எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, ரன் ஃபீட்பேக் எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, வால் ஓப்பன் க்ளோஸ் எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது. இதில் லாஜிக்கில் இந்த செட் பாயிண்ட்டுக்கு உட்காந்து கம்பேர் பண்ணி எப்படி இந்த பேக்வாஷ் சீக்வன்ஸ் நடக்குது, எப்படி இந்த சர்வீஸ் சீக்வன்ஸ் கட் ஆகுது, இந்த லெவல் பேஸ் பண்ணி எப்படி இந்த சர்வீஸ் எல்லாம் ஆன் ஆஃப் ஆகுது, இந்த பேக்வாஷ் லெவல், இந்த டேங்க் லெவல் இதெல்லாம் எப்படி இன்வால்வ் ஆகுது, எல்லாத்தையும் பற்றி பேசலாம் இன்னொரு வீடியோவில். பாய். Any queries? Write in the comment box. இன்னும் பல வீடியோஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பகுதியை என்ன பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். எந்த ஒரு பகுதியை பேசியிருக்கோம்? இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்னா என்ன, அங்கே என்ன வேலை நடக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி இதில் ஒரு பேசிக்காக இன்ஜினியருக்கு உள்ள என்ட்ரி கொடுக்குற இன்ஜினியருக்கு என்ன மாதிரி ஸ்கில் செட் இருக்கணும் அடுத்த வீடியோவில் பேசுவோம். பாய்.